நாளை விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அந்த சிக்கல் தற்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கிறது. வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாடகை வாகனங்களின் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட சிக்கல் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய வாகனங்களினுடைய ஓட்டுநர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த சிக்கல் தீர்க்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. 3 நாட்களுக்கு வழங்க வேண்டிய உணவுப்படியை ஒரே தவணையாக வழங்க வேண்டும் என்று சொல்லி வாகனங்களினுடைய ஓட்டுநர்கள் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், அதிகாரிகளுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று தற்பொழுது சுமூக தீர்வும் எட்டப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்கொல்லி, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக பார்த்தோன்னா சரியாக 1 மணிக்கெல்லாம் இங்கிருந்து விக்கிரவாண்டியினுடைய வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்குப்பதிவு நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே வேன்களில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்றப்பட்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக இந்த வாகனங்களை எடுப்பதில் வாகன ஓட்டிகளுக்கும் அதிகாரிகளிடமே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தோன்னா வருடந்தோறும் இந்த தேர்தல் பணியின் போது பணியாற்றக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு இந்த படிக்கூலியாக, அதாவது அவருடைய உணவு மற்றும் படிக்கூலியாக சேர்த்து ஒரு நாளைக்கு 975 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த 3 நாட்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து தொகையும் ஒரே கட்டமாக இத்தனை ஆண்டுகளாக வழங்கி வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு ஒரு நாளுக்கு தேவையான பணத்தை மட்டுமே வழங்குவதாகவும் மீத பணத்தை பின்னர் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்ததன் காரணமாக வேன் மற்றும் கார்களை எடுக்க முடியாது என வாகன ஓட்டிகள் தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த வாகனங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்றப்பட்டிருந்தாலும் கூட எடுத்து செல்வதில் காலதாமதம் என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு தற்போது அந்த வாகன ஓட்டிகளுக்கு கையில் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு விரைவில் மீதம் இருக்கக்கூடிய தொகை என்பது வழங்கப்படும் என்று வாக்குறுதி மாவட்ட ஆட்சியர் சார்பில் வழங்கப்பட்ட பின்பு தற்போது முதல் 2 வாகனங்கள் அந்தந்த வாக்குப்பதிவு இயந்திர நிலையங்களை நோக்கி எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. பூங்கொல்லி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.